அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டிற்கு அருகில் தருமன் என்ற இரக்கமும் நீதி சிந்தனையும் கொண்ட இளைஞன் வாழ்ந்தான். இன்று வழக்கம் போல் அவன் காட்டுப்பாதையில் சென்றபோது பயங்கரமான இரும்பு கூண்டில் கம்பீரமாகவும் அஞ்சி நடுங்கும் போலவும் ஒரு பெரிய வேங்கை புலி சிக்கியிருப்பதைக் கண்டான். ஓ மனிதனே, கருணை கொண்டவனே, தயவு செய்து என்னை காப்பாற்று. நான் 3 நாட்களாக இந்த பொல்லாத கூண்டுக்குள் வாடுகிறேன். உனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன். புலியே, உன் குரலை கேட்டால் என் மனம் இறங்குகிறது. உன்னை எப்படி நம்புவது? நீ வெளிவந்த மறுநொடியே உன் பசி உன்னை ஆட்கொண்டு என்னையே உணவாக்கி விடுவாய் அல்லவா? நான் உன் காலடியில் விழுந்து கெஞ்சுகிறேன். தயவு செய்து என்னை காப்பாற்று. நீ ஒரு ஜீவனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும். புலியின் துயரக் குரல் தருமனின் மனதை உருக வைத்தது. பெரும் தயக்கத்துடன் அந்த கூண்டின் பூட்டை திறந்து புலியின் வழியை விடுவித்தான். வேங்கை கூண்டிலிருந்து வெளிவந்து ஆக்ரோஷமாக உருமியது. சில நிமிடங்களிலேயே பல நாட்கள் பப்பினி கிடந்த காட்டு விலங்கு குணம் மேலோங்கியது. மனிதனே, இப்போது எனக்கு பசி அதிகமாயிருக்கிறது. உன் கருணைக்கு நன்றி. ஆனால் நான் இப்போது உன்னை உண்ணப்போகிறேன். நன்றி கெட்ட புலியே, இது என்ன அநீதி? உனக்கு உயிர் பிச்சை அளித்த என் மீதே நீ பாயலாமா? நீ தந்த வாக்கை மீறுவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உன் தர்மம் என்னை காப்பாற்றியது. என் பசி உன் தர்மத்தை மிஞ்சியது. வாக்குறுதிகள் பசியை தீர்க்காது. சரி, நாம் இருவரும் இந்த உலகில் 3 சாட்சிகளிடம் நமது வழக்கை கேட்போம். அவர்கள் சரி என்று சொன்னால் நீ என்னை கொண்டு சாப்பிடலாம். நல்லது மனிதனே, உன் நிபந்தனைக்குச் சம்மதிக்கிறேன். முதலில் ஒரு பழமையான பெரிய புளிய மரத்தை சந்தித்தனர். தருமன் தனது குறையை கூறினான். மனிதனே, நீ நன்றி பற்றி பேசலாமா? நான் நிழலை கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் கிளைகளை வெட்டுகிறீர்கள். என் முழு வாழ்வையும் அழிக்கிறீர்கள். மனிதனின் நன்றிகெட்ட தனம் மிக கொடியது. புலி உன்னை சாப்பிடுவது சரிதான். தருமன் அதிர்ச்சியில் உறைந்தான். அடுத்து பல வருடங்களாக மக்கள் பயன்படுத்திய மாட்டு வண்டி பாதையிடம் சென்றனர். என்னை பார் மனிதனே, நான் எல்லோர் சுமைகளையும் தாங்குகிறேன். ஆனால் உங்கள் பயணம் முடிந்ததும் என் மீது குப்பை கூளங்களை ஊற்றி அசுத்தம் செய்கிறீர்கள். நீங்கள் கால் தீயும் வரை பயன்படுத்துகிறீர்கள், பின்னர் மறைக்கிறீர்கள். புலி உன்னை உண்பது நியாயமே? ஐயோ வேங்கையே, ஒரே ஒரு இறுதி சாட்சி. இந்த உலகில் இன்னும் நீதி இருக்கிறது என்று நிரூபிக்க ஒரு கடைசி வாய்ப்பு கொடு. ஒரு நரி கூர்மையான கண்களுடன் உலாவிக் கொண்டே விவாதத்தை கேட்டது. என்ன நடக்கிறது இங்கே? விஷயத்தை சொன்னால் தீர்ப்பு சொல்கிறேன். நான் தான் கூண்டிலிருந்து வெளியே வந்தவன். இவன்தான் என்னை காப்பாற்றியவன். ஆனால் இவனை உண்பது சரி என்றுதான் 2 சாட்சிகளும் சொன்னார்கள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய புலி இவ்வளவு சிறிய கூண்டிற்குள் எப்படி சிக்க முடியும்? நீங்கள் இருவரும் அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று நடித்து காட்ட முடியுமா? அறிவற்ற நரியே, இதில் சந்தேகம் கொள்ள என்ன இருக்கிறது? புலி நரிக்கு காட்சியளிக்க கூண்டின் உள்ளே மீண்டும் பாய்ந்து சென்றது. மனிதனே, தாமதிக்காதே, பூட்டு. தருமன் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. கூண்டின் கதவை சாத்தி பூட்டினான். துரோகிகளே, என்ன ஏமாத்தி விட்டீர்களா? மடையனே, யார் நன்றி மறந்தவர் என்று இப்போது தெரிகிறது. உன் குணம் துரோகம். மனிதன் இழக்கம் காட்டலாம், ஆனால் அறிவை இழக்கக்கூடாது. இனி நீ இங்கேயே இரு. நன்றி நரியே, என் உயிரை காப்பாற்றினாய். நீதான் உண்மையான நீதிபதி. அன்று முதல் தருமன் இரக்கத்தையும் விவேகத்தையும் காட்டக் கற்றான். நீதி வென்றது. நன்றி மறந்த புலி தோல்வியை தழுவியது.